ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேணுகா மாலத்தி சமையல். டுடே ஸ்பெஷல் கார அரிசி கொழுக்கட்டை. வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சு நம்ம நெய் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாமா? நெய் தேன் ஊற்றி நெய் ஊற்றிக்கிறோமா? தேங்காய் பூ போட்டுக்கலாம். கொஞ்சம் வறுத்து போட்டால் நல்லா இருக்குமா தேங்காய். கொஞ்சம் போல் முந்திரி போட்டுக்கலாம். முந்திரி போடலாம், போடாமல் செய்யலாம். முந்திரி போட்டால் நல்லாயிருக்கும் குழந்தைங்க சாப்பிட்றதுக்குமா. வாங்கம்மா, வறுத்தாச்சு போதும். இது எப்படி பண்ணலாம் காட்டுறேன். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கப்பு வெல்லம் எடுத்து வச்சுக்கிறேன். தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். கரைச்சிக்கலாம். வாங்கம்மா, கார அரிசி இது கழுவி காய வச்சு வறுத்து வச்சுக்கிறோம்மா. அப்பப்போ ஒன்று சொல்ல எடுத்துக்கலாம். புட்டு செய்யறதுக்கு, உண்டை செய்யறதுக்கெல்லாம் எடுத்துக்கலாம். ஒரு கப்பு மாவு போடுறேன். 1.5 கப்பு மாவு போட்டுக்கலாமா? போதும். அந்த வெள்ளத்துக்கு தகுந்த மாவு தான் எடுத்துக்கிறோம். 1 கப்பு மாவுக்கு. வாங்க, ஏலக்காய் உடச்சிக்கிறேன். இதில் போட்டுடலாம். சும்மா கொஞ்சம் ஒரு சிட்டிக்கு உப்பு போடலாமா வெள்ளத்தில், அப்புறம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளம் கரைஞ்சால் மாத்திரம் போதுமா, பாவெல்லாம் எடுக்க தேவையில்லை. வெள்ளம் கட்டிக்கிட்டே இருந்தாலும் அதெல்லாம் கரைஞ்சி வந்தால் போதும். வெடி கட்டி விட்டுலாம். ஆனால் மண் இருக்காது எங்கள் வெள்ளத்தில். இருந்தாலும் கொதிக்க வச்சு தான் விடணும். அது நல்லா கரைஞ்சி வச்சு கொதிச்சா போதும். ஆஃப் பண்ணிடலாம் கேஸை. தேங்காய் முந்திரியும் வறுத்தது இதில் போட்டுக்கலாமா மாவில். கலந்துடலாம். கொஞ்சம் வெல்லம் தண்ணி விட்டுக்கலாமா? கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கலாம். பத்தலமா? இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் வெல்லம் தண்ணி. கொஞ்சம் பார்த்து தான் ஊற்றிக்கணும். சுடுது, கை போட முடியாது. நெல்லிக்காய் காலையில் அப்புறம் கை வைக்கலாம். போதும் வெள்ளை தண்ணி. வாங்கம்மா, மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் திட்டமாக பிடிச்சிக்கலாம், சைஸுக்கு ஏற்ற மாதிரி. இந்த சைஸுக்கு பிடிச்சிக்கினா போதுமா. நம்ம இஷ்டம் கொழுக்கட்டையும் பிடிக்கலாம், உண்டையும் பிடிக்கலாம். வாங்கம்மா, இட்லி நல்லா வச்சலாம். ஒரு 2 டம்ளர் தண்ணி வச்சுக்கிறோமா. உள்ள மேல் தட்டு வச்சுக்கலாம். லைட்டாக நெய் தடவி வச்சுக்கிறேன். வாழையில் இருந்தாலும் போடலாம், துணியோட போட்டு வைக்கலாமா. நான் லைட்டாக நெய் தடவி வச்சுக்கிறேன். கொழுக்கட்டை வைக்கலாம்.
இதுக்கு அது பிடிச்சின்னு வந்து மேலே வைக்கலாமா, அதில் கொஞ்சம் வெந்துன்னு இருக்கட்டும். விட்டுடலாம். மேலே வச்சு விட்டாச்சு. இப்போ மூடிடலாம். இந்த உண்டை ரொம்ப நல்லதுமா உடம்புக்கு. இடுப்பு வலி, கால் வலிகளாம், இடுப்பு வலிகளாம் ரொம்ப நல்லது இந்த உண்டை. இதை அடிக்கடிக்கு சாப்பிட்டா நல்லது. இது ஆடி மாதம் சாமிக்கு படைக்கலாம், வெள்ளிக்கிழமை. வாங்கம்மா, உண்டை வந்துச்சு, பார்க்கலாம். பாருமா எப்படி ஒரு ஆவி பறக்க உண்டா எப்படி இருந்து பாருங்கம்மா. அவ்வளோ சாப்பிட்டா செமையாக இருக்குது. நல்லா வெந்துக்குது உண்டை. அப்படியே பஞ்சு போல் இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் கார அரிசி உண்டை செம்மையாக வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. நம்ம எப்பவுமே கார அரிசியில் புட்டு தான் செஞ்சு சாப்பிடுவோம். இதை எங்கள் அத்தை டிஃப்ரெண்ட்டாக உண்டை ட்ரை பண்ணியிருக்காங்க, செம்மையாக வந்திருக்கு வேறு. நல்லா முந்திரிலாம் போட்டு பாருங்கம்மா, சூப்பராக இது. இன்னைக்கு இப்போ வேகும் போதே இட்லி குண்டால காட்டினாங்க, எப்படி இருந்தது பாருங்கள். இவ்வளோ சாஃப்டாக இருக்குதுமா உண்டை. பாருமா எப்படி புட்டா எப்படி வருது பாருங்க, நல்லா இருக்குதுமா. இது அம்மனுக்காக படைக்கிறதுக்கு வெள்ளிக்கிழமை. சூப்பராக இதுமா இது. அதெல்லாம் மென்று சாப்பிட தேங்காய், அந்த முந்திரி எல்லாம் சூப்பராக செம்மையாக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.